பாடம் 3. சுப்ரியாவின் கருணை. பாடம் அறிமுகம். தேவையில் உள்ளவர்களுக்கு சேவை செய்வது மனிதனின் தலையாய கடமை. ஒருவரிடம் மற்றவருக்கு கொடுத்து உதவ நிறைய பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே போதும். வாழ்க்கை மதிப்பு. பசியால் வாடுபவருக்கு உணவிடும் மனிதநேயம் வளர்த்தல். புத்தர் வாழும் அந்த நிலத்தில் பஞ்சம் நிலவுகிறது. முகிலன். பஞ்சம் தலைவிரித்து கோர தாண்டவம் ஆடுகிறதே, அண்மையில் ஒரு பறவையும் தென்படவில்லையே. அமுதன். நான் சேகரித்து வைத்த தானியங்கள் யாவும் செலவழிந்து போனது. என்னிடம் வேறொன்றும் இல்லையே. புத்தர் தன் இனிமையான குரலில், நீவீர் பணக்காரர்களிடமிருந்து உதவி கேளுங்கள். கமலன் குனிந்த தலையுடன் தன் இயலாமையை மிகுந்த வருத்தத்துடன், என்னால் இத்தனை பேருக்கும் உணவு வழங்க முடியாது என்றான். புத்தர், குமரா, நீ என்ன யோசிக்கிறாய்? ஏதேனும் வழி இருக்கிறதா? குமரன், நான் என் உயிரையும் தர மறுக்க மாட்டேன். ஆனால் இவர்களுக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லையே. புத்தர், தர்மா, நீ சொல். ஒருவன் தர நினைத்தால் கண்டிப்பாக தர முடியும். அவன் எண்ணமே அதை நிறைவேற்றும் அல்லவா? தர்மன், நான் துர்பாக்கியசாலியாக உள்ளேன். என் நிலம் வறண்டு விட்டது. நடுவதற்கு வைத்திருந்த தானியங்கள்தான் தற்போது எங்கள் பசியை ஆற்றுகின்றன. சுப்ரியா. புத்தரே, தங்களின் அடிமையான நான் இவர்கள் அனைவருக்கும் உணவு அளிக்கிறேன். புத்தர் தன் அமைதியான குரலில், நீ யார் என் குழந்தாய் என்று வினவுகிறார். சுப்ரியா புத்தரின் திருவடியை தீண்டிய வண்ணம் அழுது கொண்டே, நான் உங்கள் அடிமை என்கிறாள். தர்மன், புத்தரே, இப்பெண்மணி தங்கள் சீடர் அனாத்பிண்டின் மகளாவார் என்கிறார். அவளை பார்த்து அனைவரும் வியந்து போகின்றனர். புத்தரும் வியப்புக்குள்ளானார். கூட்டத்தில் ஒருவன் சிரித்துக்கொண்டே, பரிதாபத்துக்குரிய தோற்றம் கொண்ட இப்பெண்மணி எப்படி அனைவரின் பசியையும் தீர்க்கப் போகிறார் என்கிறான். அதியன், அவரிடம் பெரிய பொக்கிஷம் ஏதோ ஒன்று உள்ளது என நினைக்கிறேன். கிண்டலாக ஏளனம் செய்தான். சுப்ரியா தன்னிடம் இருந்த பிச்சை பாத்திரத்தை தலை குனிந்த வண்ணம் காண்பித்தாள். நான் மிகவும் ஏழை. ஆனால் பிச்சை கேட்பதற்கு வெட்கப்பட மாட்டேன். இவர்கள் அனைவரின் பசியையும் நான் ஆற்றுவேன். புத்தர், மகளே, உன்னை நம்புகிறேன். என் வாழ்த்துக்கள். சுப்ரியா, அன்பார்ந்தவர்களே, என் பிச்சை பாத்திரம் நிறைவதற்கான பணம் தங்களிடமே உள்ளது. தர்மன், ஆனால் நாங்கள் எவ்வளவு தர முடியும்? சுப்ரியா, தங்கள் கருணையால் என் பிச்சை பாத்திரம் நிரம்பும். நான் மீண்டும் மீண்டும் தாழ்மையுடன் தங்கள் வாசற்படியில் வந்து நிற்பேன். அனைவரின் பசியையும் என் பிச்சை பாத்திரம் ஆற்றும். அனைவரும் சுப்ரியாவின் கருணையை பாராட்டுகின்றனர். புத்தர், அப்படியே ஆகட்டும். கமலன், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். குமரன், நானும் என்னால் இயன்றதை செய்கிறேன். சுப்ரியா, அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. பசியால் துவண்டு வாடும் அனைவரும் என் குழந்தைகளாகவே தெரிகின்றனர். அவர்கள் பசியை நான் ஆற்றுவேன்.
இப்போது வறட்சியால் உண்டான நிலை தீர்ந்தது. கொஞ்ச நாட்கள் கழித்து வானம் பொழிந்தது, பூமி விளைந்தது. அனைவரும் செழிப்புடன் வாழ வழி பிறந்தது. குழந்தைகளே, ஒருவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமே ஒரு கருவி. நம்மால் முடியாதது ஒன்றுமில்லை.